போலீசாரை நோக்கி சீறி பாய்ந்த கடத்தல்காரர்களுடைய வாகனம். கண்ணிமைக்கும் நேரத்துல காவலர் மேல மோதிட்டு மர்ம நபர்கள் தப்பிச்சு போன திக் நிமிடங்கள். போலீசார் கிட்ட இருந்து தப்பிக்கவா முடியும்? கொக்கி போட்டு கடத்தல்காரர்களை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் ஜக்கம்பேட்டா காவல் நிலைய எஸ்ஐ ஸ்ரீனிவாசுக்கு ரகசிய தகவல் ஒண்ணு கிடைச்சிருந்திருக்கு. கஞ்சா போதைப் பொருளை சில மர்ம நபர்கள் கார்ல கடத்துறதா காவலருக்கு ரகசிய தகவல் கிடைச்சதை தொடர்ந்து கிருளம்பூடி எஸ்ஐ சதீஷ் மற்றும் போலீசார் தலைமையில கிருஷ்ணாவரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில சுங்கச்சாவடியில இரவு நேரத்துல போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. நள்ளிரவு 1:30 மணி அளவுல போலீசார் வாகன தணிக்கையில ஈடுபட்டு இருக்கும் போது விசாகப்பட்டினத்திலிருந்து ராஜ மகேந்திராவரம் நோக்கி கார் ஒன்று அதிவேகத்துல போயிருந்திருக்கு. போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் போது சுங்கச்சாவடியில அந்த வாகனத்தை நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டு கண்ணிமைக்கும் நேரத்துல போலீசார் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. அப்போ அங்க கார் முன்னாடி நின்னுட்டு இருந்த காவலர் லோவராஜு அப்படின்றவர் மேல இந்த கார் மோதினதா கூறப்படுது. இதுல பலத்த காயமடைஞ்சவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் தீவிர வாகன தணிக்கையில ஈடுபட்டு இந்த கார்ல இருந்தவங்களை கையும் களவுமா பிடிச்சதா கூறப்படுது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்களை மேற்கு கோதாவரியில போலீசார் கைது செஞ்சிருந்திருக்காங்க. கஞ்சா போதைப் பொருளை இவங்க கடத்தினதா கூறப்படுது. இப்படி சினிமா பாணியில தப்பிச்சு போன கடத்தல்காரர்களை கையும் களவுமா பிடிச்சிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.